வெல்கம் டு அம்மோஸ் ரெசின் ஆர்ட். இந்த வீடியோவை ஃபுல்லாக தவறாமல் பாருங்கள். நிறைய ரெசின் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது ரவுண்ட் ஃப்ரேம். இதுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோன்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஹார்ட் ஃப்ரேமில் நான் லைட்டிங்கை ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டேன். அந்த செட் பண்ணதுக்கு மேலே நம்ம ஃப்ளவர்ஸை எப்படி கொடுத்து அதை ஹைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ க்ளவுஸ் வேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கம்ப்ளீட்டாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கீழே இருக்க லைட்டிங் எங்கேயுமே வெளியே தெரியாது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல லுக் கொடுக்கும். இப்போ நான் லைட்டிங் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸோடு சேர்த்து அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்தது ரவுண்ட் ஃப்ரேமில் நான் B7000 அதே க்ளூவை வச்சு பேர்ல் டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் செகண்ட் லேயர் ஊற்றிட்டுருக்கேன் ஹார்ட் ஃப்ரேம்க்கு. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு லேயர் ஊற்றி அதில் செகண்ட் லேயராக இந்த ஃப்ளவர் ஸ்டிக் ஆகணுங்கிறதுக்காக ஊற்றிருக்கேன். ரவுண்ட் ஃப்ரேமில் நான் ஃபஸ்ட்டு லேயர் ஊற்றி காய வச்சு அதுக்கு மேலே பேர்ல்ஸ் எல்லாம் B7000 க்ளூவை வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே செகண்ட் கோட்டிங்கை தின்னாக கொடுத்துருக்கேன். நல்லா காஞ்சக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லாஸ்ட் லேயரை கொடுத்துக்கோங்க. ஆனால் அந்த லாஸ்ட் லேயர் உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஃப்ளவர்ஸ் மேலே ஊற்றும் போது ரொம்ப பார்த்து சேஃபாக ஊற்றுங்க. ஏன்னா சைடில் நிறைய கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்ஸ் ஃபில் ஆகணும். உங்களுக்கு அது வெளியே ஒழுகினாலும் பரவாயில்ல, ஆனால் அதை ஃபில்லப் பண்ணுங்க. லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் அதை வைப் அவுட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த மோல்டு ஃபுல்லாக கவர் ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேப்ஸ் இருந்து அசிங்கமாக தெரியும். அந்த மோல்டை நீங்கள் அவுட்புட் வெளியே எடுத்து பார்க்கும்போது அங்கங்கே கேப் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளவர்ஸ் மேலே ஊற்றும் போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது நான் இந்த ஹார்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கனாலே ரொம்ப டெப்த்தான ஹார்ட் ஃப்ரேமு. ஸோ நிறைய ரெசின் அதுக்கு கவர் ஆகும். நான் இப்போ ஊற்றிட்டுருக்கிறது பேஸ் ஸ்டாண்டில் நான் ஏற்கனவே ஃபஸ்ட் லேயர் ஊற்றி வச்சுட்டேன். அது மேலே நான் B7000 யூஸ் பண்ணி ஷீ ஷெல்ஸை அதில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் லாஸ்ட் லேயரை ஊற்றிருக்கேன். இப்போ நான் பண்ண எல்லா பியூட்டிஃபுல்லான ஃப்ரேம்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒன்றா இப்போ அதை பார்க்கலாம். இது ஒயிட் கார்க் லைட் வச்சு நான் ஒரு ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். நான் பேஸ் ஸ்டாண்டில் 2 லேயர் ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஒன்று பேஸு, இன்னொன்று டாப் லேயரு. பேஸ் சீஷெல்ஸு வித் டிரான்ஸ்பரண்ட்டு அண்ட் கலர்ஸும் யூஸ் பண்ணியிருந்தேன். கோல்டன் ஃப்ளேக்ஸும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் மோல்டில் ஊற்றும் பொழுது அடியில் இருக்கிற, அதாவது மேலே இருக்கிற பாகம் அடியில் இருக்கும், அடியில் இருக்கிற பாகம் மேலே இருக்கும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கலர் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபோட்டோ ஃப்ரேம் ரெயின்போ லைட்டிங் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா நான் நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சைனா ஃப்ளாகில் 5 ஸ்டார்ஸ் இருக்கும். அதை டினோட் பண்ணுற மாதிரி 5 ஃப்ளவர்ஸ், 5 எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பேன். இந்த பேஸில் நான் கீழே லைட்டாக கோல்டன் மைக்கா பவுடர் கலந்து சீஷெல்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் கோட்டிங் வித் கோல்டன் மைக்கா பவுடர் கொடுத்துருப்பேன். அது பார்க்கவே ரொம்ப க்ளாஸியாக அழகாக இருந்துச்சு. இப்போ நான் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெசினில் மர்ஜ் ஆகி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. பேக் கவரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்பொழுது அந்த ரெயின்போ கலர்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. இந்த ஒயிட் கலர் கார்க்லைட் உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் லுக் கொடுத்துச்சு. ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
பேக் கவர் வந்து ஒன்று டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒப்பேக்காக இருக்கலாம். ஒப்பேக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டியிருந்த அந்த ஃபோட்டோ, முன்னாடி ஒட்டியிருக்க ஃபோட்டோ வந்து பின்னாடி அசிங்கமாக தெரியாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தெரியும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் ஓகேன்னு கஸ்டமர் சொன்னாங்கன்னா நீங்கள் அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு கொடுத்த சென்னை கிளையண்ட் வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி வேணால் எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான். இதுவுமே நான் வந்து ரெயின்போ கார்க் லைட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமை தயவு செய்து பேஸ் ஸ்டாண்டில் ஒட்டாதீங்க. நாம் இது வந்து விழுந்துக்கிட்டே இருக்கே, என்னடா இது ஒட்டினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒட்டி கொடுத்துட்டிங்கன்னா அது பார்க்க அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. அது பர்ஃபெக்டாக ஸ்டாண்டில் நிற்கணுன்னா நீங்கள் பேஸை வந்து மோல்டில் ஃபுல்லாக ஊற்றணும். ரெசினை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செட் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மோல்டு ரொம்பவே அழகாக செட் ஆகிருக்கும். அது மேலே நீங்கள் அந்த ஹார்ட் ஃப்ரேமை வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பர்ஃபெக்டாக அது மேலே நிற்கும், விழவும் விழாது. ஸோ இது விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனா, இது பார்க்க தான் கிளாஸ் மாதிரி ரெசின் இருக்குது, ஆனால் வந்து உடையாது. நம்ம இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கும்போது சுத்தமாக அது உடையாது. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபோட்டோ ஃப்ரேம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சே இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அதில் அந்த கோல்டன் கலர் கார்க் லைட் பார்க்கும்போது பார்க்கவே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுவும் அந்த பொண்ணோட முகத்துக்கும் அந்த ஒயிட் கலர் ஃப்ளவருக்கும் செமையாக மேட்ச் ஆச்சு. அப்படியே பின்னாடி பார்த்தா அந்த கோல்டன் கலர் ஃப்ளேமு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வச்சுருக்க அந்த லைட்டிங் வந்து உள்ளே இருக்குது. ஆனால் மேலே அந்த ஃப்ளவர் கோட்டிங் கொடுத்ததுனால, ஃப்ளவர்ஸை ஸ்டிக் பண்ணதுனால எனக்கு ஆக்வர்டாக அது தெரியலை. இல்லைனா நமக்கு எப்போவுமே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் நம்ம லைட்டிங் வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வெளியே தெரியும். ஸோ அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அதோட பேஸு இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட பேஸ் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கலரில் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஷெல்ஸ் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும். லைட் வச்சும் சரி, லைட் வைக்காமலும் சரி, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருக்குது. நான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன். என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா ஹம்மோஸ் ரெசின் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.